ஏதாவது சந்தேகம் வந்தால் கேளுங்க. இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ரோட்டில் போகும்போது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீட் பிரேக் இருக்குது, அந்த ஸ்பீட் பிரேக்கில் நம்ம போகிறோமா இல்லையா? அந்த ஸ்பீட் பிரேக்கில் போடும்போது ஏதாவது பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா நமக்கு தெரியாது. அந்த ஸ்பீட் பிரேக்கில் நைட்டில் போகும்போது வேகமாக போனால் என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். அப்போது நம்ம ரெகுலராக போகும்போது நமக்கு இந்த ரோட்டில் எவ்வளோ ஸ்பீட் பிரேக் இருக்குன்றது முதல்ல எண்ணிக்கிங்க. எவ்வளோ பள்ளம் இருக்குதுன்னு எண்ணிக்கிங்க. ரோடு இருக்குதோ இல்லையோ எவ்வளோ பள்ளம் இருக்குதுன்னு முதல்ல எண்ணிக்கிங்க. இதெல்லாம் நம்ம இப்போ எண்ணிக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம ரெகுலராக அதே ரோட்டில் தான் போவோம், அதே இடத்துக்கு தான் வருவோம். அப்போ நமக்கு என்ன எல்லா இடமும் தெரியுமா வேணாமா? எங்கே சிக்னல் இருக்குது, எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே நமக்கு யூ டர்ன் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம பயணம் எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும். ஆனால் நம்ம எதுவுமே தெரியாமல் ஹெல்மெட் மாட்டினோமா, வண்டியை ஓட்டினோமா, வந்தோமா போனோமா இருந்தால் என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். நமக்கான உயிர் ஒரு பலி ஆக்சிடென்ட்டா யாருக்கு நஷ்டம்? எல்லாருக்குமே நஷ்டம் தான். அதனால் அந்த உயிர் பலி வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ் பண்ணுறோம். நம்ம ஃபாலோ பண்ணலாமா? ஹெல்மெட் போடலாமா? கண்டிப்பாக. ஹெல்மெட் போடலான்னு எவ்வளோ ஃபைனு? 1000 ரூபாய். அந்த ஹெல்மெட்டு 500 ரூபா தான் குறைஞ்சபட்சம் ஹெல்மெட். 1000 ரூபாய். சரி, ஒரு 150 ரூபா சரக்கு அடிக்கிறீங்கப்பா, கஷ்டப்பட்டுமா நீங்கள்லாம் நல்ல வேலைப்பா. போய் ஒரு கோட்டரை போட்டு அப்படியே போகலன்னு வச்சுக்க, நல்லா தூங்கலாம்னு சொல்லிட்டு நீ கோட்டரை போட்டு அங்கே வந்த உடனே எங்ககிட்ட மாட்டிப்பீங்க. 150 ரூபா சரக்குக்கு எப்போ எடுத்துக்கீங்க? 10,000 ரூபா ஃபைனு. சொலையா டிப்ஸு. பெரிய பணக்காரன் நம்ம தான். உண்மையா இல்லையா? பணக்கார பாரில் கூட 10,000 ரூபாய் டிப்ஸ் தர மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் போடுங்க சார், கேஸ் தானே சார், கேஸ் எல்லாம் போட்டு போயிருக்கு சார். சார் கொஞ்சம் வலிச்சுது சார். நல்லா கேட்டுங்க, உங்கள் வழியோ எங்கள் வழியோ ஒன்று தான். உங்களுக்கு நாங்கள் போடக்கூடாதுன்னு நினைப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் போட்டோம் சார், வேறு வழியே கிடையாது சார்ன்றீங்க. இதை போட்டோம் சார், வேறு வழி கிடையாதுன்றீங்க. நாங்களும் போட்டு தான் ஆகணும், கேஸை போட்டு தான் ஆகணும், டெய்லி போட்டு தான் ஆகணும். நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்ருங்கன்னா நாளைக்கு நீங்கள் அவரே வரீங்களா? மன்னிப்பு கிடையவே கிடையாது. நாங்கள் அங்கே புத்த மடம் வச்சு இல்லை. உண்மையா இல்லையா? நாங்கள் உங்களுக்கு தண்டனை கொடுத்தா தான் அடுத்த தடவை நம்ம என்ன பண்ண முடியும்?